யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் இதை பற்றி நம்ம நிறையா பேசினதில்ல. அடி இறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. பல்ஜ் மாதிரி நம்மளுக்கு வஜைனால தெரிஞ்சாலோ, ஏன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது வெதர் பிளாடர் இறங்குதா, யூட்ரஸ் இறங்குறதா, இல்லைனா மோஷன் அந்த ரெக்டம் இறங்குதா நம்மளால எக்ஸாமின் பண்ண முடியாது. பட் ஆனால் கைனகாலஜிஸ்டால சொல்ல முடியும். நடுவில் இருக்கிறது யூட்ரஸ், யூட்ரஸ்க்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறது பிளாடர், யூட்ரஸ்க்கு பின்னாடி இருக்கிறது ரெக்டம், அதாவது மோஷன் போகிற பேசேஜ். ஸோ இந்த மூணுமே ஒரு பெரிய ப்ராட் பேசன் வச்சுக்கோங்களேன். ஒரு பேசன் மாதிரி இந்த மூணுமே உட்காந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேசனில் இவ்வளோ ஃபேன் ஷேப் மசில்ஸ் இருக்கும். இந்த ஃபேன் ஷேப் மசில்ஸ் எல்லாமே அந்த 3 ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது கீழே இறங்கி வராமல் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மசில்ஸ் எப்போவான லூசன் ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே ஒன்னொன்று ஆர்கனாக இறங்க ஆரம்பிச்சிடும். இன்கம்ப்ளீட் இவாக்குவேஷன் சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் மோஷன் போயிட்டு வந்தாலோ இல்லை யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தாலோ இன்னும் ஒரு கம்ப்ளீட்டாகவே நீங்கள் இவாக்குவேட் பண்ணாத மாதிரி உங்களுக்கு ஒரு சென்சேஷன், இன்னும் திருப்பி போகணும் அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் வரும்போது யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் இதை பற்றி நம்ம நிறையா பேசினதில்லை. அதுவும் தமிழில் அடி இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நம்ம வஜைனாவில் இருக்கு இல்லையா, வஜைனாக்கு சப்போஸ் நீங்கள் இப்போ க்ளீன் பண்ணிக்கும் போதோ இல்லைனா நீங்கள் அந்த பார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த ஏரியாவில் உங்களுக்கு எதனா பல்ஜ் மாதிரி இருந்தது இல்லை ஸ்வெல்லிங் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அடி இறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுது யூட்ரஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். பெல்விக் ஃப்ளோர்னா என்ன, பெல்விஸ்னா அடி இடுப்பு, அண்ட் ஃப்ளோர் அதில் இருக்கிற பேஸ் மசில்ஸ். அந்த மசில்ஸ் எல்லாமே என்னெல்லாம் ஆர்கன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்கிறது யூட்ரஸ், யூட்ரஸ்க்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பிளாடர், யூட்ரஸ்க்கு பின்னாடி இருக்கிறது ரெக்டம், அதாவது மோஷன் போகிற பேசேஜ். ஸோ இந்த மூணுமே ஒரு பெரிய ப்ராட் பேசன் வச்சுக்கோங்களேன். ஒரு பேசன் மாதிரி இந்த மூணுமே உட்காந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேசனில் இவ்வளோ ஃபேன் ஷேப் மசில்ஸ் இருக்கும். இந்த ஃபேன் ஷேப் மசில்ஸ் எல்லாமே அந்த 3 ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது கீழே இறங்கி வராமல் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மசில்ஸ் எப்போவான லூஸ் ஆயிடுச்சு, ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, இல்லை லூசன் ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே ஒன்னொன்று ஆர்கனாக இறங்க ஆரம்பிச்சிடும். என்னெல்லாம் திங்ஸ் ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இந்த மசில் லூஸ் ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 மெனி டெலிவரிஸ், அதாவது வஜைனல் டெலிவரிஸ், 2, 3, 4 டெலிவரிஸ். இதுலேயுமே ஒரு பேபியோட வெயிட் கூடுதலாக இருந்தால், தலை பெருசாக இருந்தது, ஒரு 3.5-4 கிலோக்கு மேலே இருக்கிற பிக் பேபிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பேபிஸ். அண்ட் இன்டர் ஸ்பேசிங் பிட்வீன் பிரெக்னன்சிஸ், ஒரு டெலிவரிக்கும் இன்னொரு டெலிவரிக்கும் ரொம்ப கம்மி டைம் இருந்தா, இல்லை ஷார்ட் டெலிவரிஸ், அதாவது நீங்கள் வலி உடனே 1.5 மணி நேரத்துக்குள்ளே இல்லை 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே டெலிவரி ஆயிடுது, இந்த மாதிரி. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரிஸ், ஃபோர்செப்ஸ், வேக்யூம் போடுறது. Apart from all this delivery related issues, chronic constipation, chronic cough, இல்லைனா ஏதான ஒரு lower abdominal டென்ஷன் இல்லை ஸ்ட்ரெஸ், அந்த மசில்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு, இல்லை நீங்கள் வெயிட்ஸ் நிறைய ஹெவியாக தூக்குற பர்சனாக, ஸோ இது எல்லாமே இஸ் ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் ஃபார் யூட்ரைன் ப்ரொலாப்ஸ். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொன்னேன் இல்லையா, பல்ஜ் மாதிரி நம்மளுக்கு வஜைனால தெரிஞ்சாலோ, ஏன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது வெதர் பிளாடர் இறங்குதா, யூட்ரஸ் இறங்குறதா, இல்லைனா மோஷன் அந்த ரெக்டம் இறங்குதா நம்மளால எக்ஸாமின் பண்ண முடியாது. பட் ஆனால் கைனகாலஜிஸ்டால சொல்ல முடியும். மேல் போர்ஷன் பார்த்தா அது பிளாடர், நடுவில் வந்தால் யூட்ரஸ், அண்ட் கீழே இருந்ததுன்னா ரெக்டம். ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இது மைல்டாக இருக்கும் போதே பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் பண்ண சொல்லுவோம், அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு. பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் எப்படி பண்ணுறது, ஒன்று யோகா பண்ணும்போது இந்த நீங்கள் பேக் பிரிட்ஜ்னு சொல்லுவோம், கை கீழே வச்சு மேலே தூக்கி அந்த இடுப்பு கிட்ட, வஜைனா கிட்ட இருக்கிற மசில்ஸும் இடுப்பு இருக்கிற மசில்ஸும் நல்லா டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது, டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது. எவ்வளோ நேரம் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுமோ அதை ஹோல்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணலாம். இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. இதெல்லாம் தாண்டி அப்பவும் அடி இறங்கிட்டு தான் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு யூரின் போச்சு, ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் போக வேண்டியிருக்கு. இன்கம்ப்ளீட் இவாக்குவேஷன் சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்க மோஷன் போயிட்டு வந்தாலோ இல்லை யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தாலோ இன்னும் ஒரு கம்ப்ளீட்டாவே நீங்க இவாக்குவேட் பண்ணாத மாதிரி உங்களுக்கு ஒரு சென்சேஷன், இன்னும் திருப்பி போகணும் அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் வரும்போது நம்ம சிஸ்டோசீல் இல்லை ரெக்டோசீல், சிஸ்டோசீல்னா பிளாடர் இறங்கியிருக்கு, ரெக்டோசீல்னா ரெக்டம் இறங்கியிருக்கு, இந்த மாதிரி சிம்ஸ்ல எல்லாமே நம்ம சிம்டம்ஸ் இருக்கும் போது டெஃபினட்டா சர்ஜரி தான் அதுக்கு ஒரு மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். அண்ட் சர்ஜரியில பெல்விக் ஃப்ளோர் ரிப்பேர் அப்படின்னு சொல்லுவோம். இது யூட்ரஸ் எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு, இதுலயே ஸ்டேஜஸ் இருக்கு, ஸ்டேஜ் 1, 2, 3, 4ன்னு. அதாவது பாதி இறங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு, 3வது வெள்ளை தெரியறது, 3வது வெள்ளை தெரிஞ்சு எழுந்து நிற்கும் போது அதுவே தானா உள்ள ரெடியூசபிளா இருக்கு, 4வது வெளியே தான் இட்ஸ் ஹேங்கிங் அவுட், அது ரெடியூசபிளாகவும் இல்லை. நிறைய பேருக்கு அல்சர் கூட அதுல வர வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்போஸ் டு ஏர்.
ஃப்ரிக்ஷன்ல நம்ம தொட உரையறதுனால அல்சர் கூட வரலாம். ஸோ இவ்வளோ ஸ்டேஜ் முடியிற வரைக்கும் அதை விடாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இஃப் யூ ஃபீல் தட் சம்திங் இஸ் கோயிங் ராங் இந்த வஜைனா, உங்களுக்கு எதனா ஒரு லம்ப் மாதிரி தெரியுதுன்னா உடனே டாக்டர் கிட்ட வந்துருங்க. ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸிலி கரெக்டபிள் ப்ராப்ளம். எஸ், சர்ஜரி இஸ் த மெயின் ஸ்டே, பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பண்ணோம்னா அது ஈஸியாக குணப்படுத்திடலாம்.